8 மாதத்தில் ஊழலுக்கு எதிரான போர் நடைபெற உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கடலூர் வந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு பாரதி சாலையில் பாமகவினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோடு 40 அடி உயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்புமணி, பாமக இல்லை என்றால் கடலூர் மாவட்டம் சகாரா பாலைவனம் போல் மாறியிருக்கும் என்றும் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லையா என கேள்வி எழுப்பிய அன்புமணி, இருக்கும் அதிகாரத்தை இல்லை என மறுத்து நாடகமாடுவதாக கூறினார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி, இதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த நடைபயணம் மூலமாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் செல்ல இருக்கின்றேன். இந்த செய்திகள் சொல்வதற்காகத்தான் ஒருங்கிணைந்த மாவட்ட இந்த பொதுக்குழு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வன்னியர்களுக்கு துரோகம் செய்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். வன்னியர்களுடைய விரோதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் வன்னியர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இவர்கள் ஆண்டது போதும், மக்களை நாசப்படுத்தியது போதும் என்ற முடிவு அந்த அவ்வளோ பெரிய மாநாட்டிலே எடுத்து முடித்து விட்டோம்.